போன வகுப்புல பார்த்த சில பாடல்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து விட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். போன வகுப்புல ஒரு சிறு தவறு நடந்து விட்டது, என்னால் பதிவு செய்ய முடியாமல் போயிற்று, மன்னிக்கணும். அதனால நான் அதனுடைய தொடர்ச்சியை சொல்லுவதற்கு முன்பாக போன வகுப்பினுக்கு முன் வகுப்புல திருமந்திரத்துல ஒரு மரபு தொடரை கையாண்டிருந்தார் ஆசிரியர். என்னவென்றுனாக்க, கோர நெறி கொடு கொங்கு புக்காரே என்ற ஒரு பாடலை பார்த்தோம். அதாவது கொங்கு நாடு அல்லது கொங்கு மண்டலம் என்பது இன்றைய கோவை மாவட்டத்தை தான் கொங்கு மண்டலம் அல்லது கொங்கு நாடு என்று சொல்லும் மரபு உண்டு. அந்த கொங்கு நாட்டினுடைய வரலாறு என்கின்ற ஒரு தனித்த வரலாறு உண்டு. அதை ராமச்சந்திரன் செட்டியார் என்பவர் நூலாகவே எழுதியிருக்கிறார். அது ஒரு பக்கம். இந்த திருமந்திரம் தோன்றிய காலத்திலும் அதன் பின் தேவாரங்கள் தோன்றிய காலத்திலும் இந்த கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதி ஆரலை கள்வர்களாலும் ஏனைய பிற வழிப்பறி செய்பவர்களாலும் நிரம்ப பெற்றிருந்த பகுதியாக இலக்கியங்கள் பேசுகின்றன. அதனாலதான் சுந்தரர் கூட தன்னுடைய தேவாரத்தில் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பார் இல்லை. கூரைன்னா ஆடைன்னு அர்த்தம். கொங்கு நாட்டினுக்கு சென்றால் அங்கு நம்மால் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளையும் பறித்து நம்மிடம் உள்ளதாகிய செல்வத்தையும் பறிப்பார்கள் ஆரலை கள்வர்கள்னு எழுதுகிறார். ஒரு காலத்துல இந்த கொங்கு நாடு இடர் மிகுந்த நாடாக கருதப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நாடு மிகப்பெரிய அளவில் தன்னை வளர்த்து கொண்டதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. ஆகவே இப்படிப்பட்டதாகியது ஒரு சிந்தனை அன்று இருந்திருக்கிறது. ஆகவே இறைவனிடம் காட்டக்கூடிய அன்பு அந்த ஆர்வத்தோடு காட்டினால் அந்த இறைவன் நமக்கு மேலான அருளை தந்து உதவுவான். இறைவனை நாம் நேசிக்காது விட்டோமாயின் கொங்கு நாட்டிலே சென்று வாழுதற்கு இணையானதோர் துன்பத்தை நாம் அனுபவிப்போம்னு பொருள். அப்ப இந்த அன்பு எத்தகையது என்ற ஒரு விவாதத்தினை தொடங்குகின்ற பொழுது தன்னையே ஒரு சான்றாக எடுத்து பேசுகிறார். என் அன்பு உருக்கி இறைவனை ஏத்துமின், முன் அன்பு உருக்கி முதல்வனை நாடுமின், பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே. இதுல 3 செய்திகள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஒன்று, நான் எவ்வாறு என்னை உருக்கி நான் கொண்டுள்ள அன்பினால் இறைவனை இனம் கண்டு கொண்டேனோ, அதாவது என் அன்புருக்கி நான் எவ்வாறு எனது அன்பினை கொண்டு இறைவனை உணர்ந்தேனோ அதுபோல் நீங்களும் உங்கள் முயற்சியினால் உங்கள் மாட்டு உண்டான அன்பினை கொண்டு இறைவனை காணுதற்கு முயலுங்கள். அந்த இறைவனை காணுதற்கு முன்பாக அவனை ஏத்துங்கள், புகழுங்கள். முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமின், உங்கள் வாழ்விலே செய்தற்கு உரியதாகிய முதன்மையான செயலே எதுவென்றால் உங்கள் உள்ளத்தின் கண் அன்பு பெருக செய்து அந்த அன்பினால் முதல்வனாகிய ஈசனை நாடுதலாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் மாட்டு தோன்றக்கூடிய அன்பு முழுவதும் ஈசனை நாடுவதாய் இருக்க வேண்டும். அப்படி நாடினால் பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும், எவ்வாறு என் மாட்டு நான் காட்டிய அன்பினை அறிந்து கொண்ட நந்தி அவன் என் மாட்டு அன்பு கொண்டு எனக்கு மேலான ஞானத்தை தந்தானோ, பின் அன்புருக்கி முன்னம் நான் அன்பினை காட்டினேன், அதன் தன்மையை அறிந்து அதன் பின்னே நந்தி ஆகிய ஸ்தூல வடிவில் இருக்கக்கூடிய அந்த சிவம் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே தன்னுடைய
மிக உயர்ந்த அன்பினை எனக்கு தந்து எனக்கு மிகச் சிறியதோர் சிறந்ததோர் வாழ்வை தந்து உதவினான். தலை நின்றவாறுனாக்க அந்த அன்புதான் முதன்மையாக இருந்தது. அந்த அன்புதான் மிக பெரிய அளவிலே பெருகி வெளிப்பட்டு என்னால் ஞானத்தை உணருதற்கு அந்த அன்பே காரணமாயிற்று, நந்தியினால் காட்டப்பட்ட அன்பு. ஆகவே இறைவனை அறிதற்கும் இறைவனை அவனால் தரப்படக்கூடிய ஞானத்தை பெறுதற்கும் அடிப்படையாக இருப்பது அன்பு என்கின்ற ஒன்று மட்டுமே. சரி, தானொரு காலம் சயம்பு என்று ஏத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால்திகள் கொன்றை அணி சிவன் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. ரொம்ப அழகான இடம் என்னன்னாக்க, தான் ஒரு காலம் சயம்பு என்று ஏத்தினும், அதாவது சயம்பு என்றால் சுயம்புன்னு பொருள். அது தமிழ்ல சயம்புன்னு எழுதும் மரபு உண்டு. சுயம்பு என்றால் அவன் யார் ஒருவனாலும் தோற்றுவிக்கப்படாதவன் பொருள். கடவுளுக்கு பரத்துவம் சொல்லணும்னாக்க முதல் செய்தி எதுன்னா, அவன் யார் ஒருவனாலும் தோற்றுவிக்கப்படாதவன், தானே தோன்றியவன். எல்லா மதங்களும் இதை வற்புறுத்துகின்றன. நம்ம நாட்டில் தோன்றிய மதங்கள் மட்டுமன்றி உலகளாவிய நிலையில தோன்றிய மதங்களையும் பார்த்தீர்கள் என்றால், இறைன்னு சொன்னால் அதற்கு தரக்கூடிய முதல் விளக்கமே இறை என்பவன் சுயம்பு. அவன் யார் ஒருவனாலும் தோற்றுவிக்கப்பட்டவன் அல்லன், ஆனால் அவனே எல்லாவிதமான தோற்றங்களுக்கும் காரணனாயும் அவ்வாறு தோற்றுவிக்கக்கூடிய பொருள்களின் ஊடேயும் அவன் நிற்கிறான். இது வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தி மட்டும் கிடையாது. பிற்காலத்தில் தோன்றிய இஸ்லாமில் கூட இதுதான் மூல மந்திரம். அந்த தொழுகை தலங்கள் அல்லாஹு என்று அல்லல்லாஹு இல்லாஹு என்று ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா, அந்த மந்திரத்தினது பொருளே அல்லாஹ் என்பவன் யார் ஒருவனாலும் தோற்றுவிக்கப்பட்டவன் அல்லன், ஆனால் அவனே உலகின் கண் உள்ள எல்லா பொருள்கள் தோன்றுவதற்கு காரணமாயும் இருக்கிறான். அவ்வாறு அவனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள்களின் ஊடேயும் அவன் நின்று அவைகளை இயக்கவும் செய்கிறான் என்று பொருள்படும்படியாக அமைய பெற்றதுதான் அந்த மூல மந்திரம். அதை கொண்டுதான் அவர்கள் அன்றைய நாள் பொழுதையே தொடங்குவார்கள். ஆகவே எல்லா மதங்களும் இறைவனை சுயம்புவாகவே கருதப்படுகிறது. விவிலியத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அந்த புனித நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோலி ஃபாதர், அவ்வளவுதான். அவர் தோன்றினார், தோன்றி உலகத்தில் ஒளி வரட்டும் என்றார், ஒளி வந்தது. நீர் வரட்டும் என்றார், நீர் வந்தது. உயிர்கள் தோன்றட்டும் என்றார், உயிர்கள் தோன்றின, அவ்வளவுதான். எல்லா மதங்களிலும் இதுதான் அடிப்படை. ஏனென்றால் படைப்பதற்கு உரியதாகிய ஒன்றை செய்யக்கூடிய படைக்கின்றவன் இருக்கிறான் அல்லவா, அந்த காரணன் தான் தோன்றியாய் இருக்க வேண்டும். அவன் சுயம்புவா இருக்கணும். சுயம்பு என்றால் யார் ஒருவராலும் தோற்றுவிக்கப்படுவதற்கு உண்டான நெறியில் இல்லாதவன். ஆகவே தானொரு காலம் சுயம்பு என்று ஏத்தினும், அதாவது அவனுக்கு ஏதாகிலும் ஒரு பெயர் சொல்லியோ அல்லது அவனுக்கு பெயர் இல்லை, அவன் தான் தோன்றி என்ற நிலையில் அவனை புகழ்ந்தாலும் பாராட்டினாலும், வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும். அவ்வாறு உங்களால் அவனை பாராட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டால், அவன் உங்களுக்கு எந்நாளும் வான் வழியாக உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்து ஏகுகின்ற பொழுது துணையாக வருவான். ஆகவே நமக்கு என்றும் துணையாக வரக்கூடியவன் யாருன்னா இறைவன் தான். ஆகவே அவனை சுயம்பு என்று நீங்கள் ஒரு முறை ஏத்தினால் போதுமானது. அவ்வாறு ஏத்தியதினால் மனம் மகிழ்ந்து
உங்கள் உடலானது இந்த உலகிலே நீக்கப்பட்டு ஆத்துமா என்கின்ற உயிரானது வான்வழி நோக்கி செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு உரிய துணையாக வருபவன் அவன் ஒருவனே. ஆகவே உயிருக்கு துணை இறைவன் ஒருவனே. இதை ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியுமான்னு தெரியாது. தருமபுர ஆதீனத்தினுடைய தலைமை ஸ்தாபகர் என்று சொல்லக்கூடிய குருஞான சம்பந்தர், அவர் இளம் பிராயத்தில் பெற்றோர்களோடு மதுரைக்கு போனார். மதுரையில இறை சன்னிதானத்திற்கு முன்பு நின்று வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது இவர் கண்மூடி இறைவனோடு அப்படியே இரண்டரை கலக்கக்கூடிய நிலையில தன்னை மறந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் அவர்கள் வழிபாடு முடிந்தவுடனே மகனை தீண்டி வா செல்லலாம் என்ற பொழுது அவர் கேட்டாராம், உயிர் தந்த அம்மையப்பன் இங்கு இருக்க உடல் தந்த அம்மையப்பன் உம்மோடு நான் எங்கனம் ஏகுவேன்னு கேட்டார். நீங்கள் எனக்கு இந்த பிறவியிலே உடலை தந்தீர்கள், அதில் மாற்றமில்லை. ஆனால் பிறவிதோறும் எனக்குள் உண்டான உயிரை தருபவன் இங்கு இருக்கிறான். இவனை விட்டதன் பின் அல்லவோ நான் உங்கள் பின்னே வர முடியும், நான் இவனை எவ்வாறு விட முடியும்னு கேட்டார். ஆகவே இறைவனை நீங்கள் தொழுதீர்கள் என்றால், உங்களிடம் உண்டான அன்பினால் அவனை வணங்கினீர்கள் என்றால், அவனை சுயம்பு என்றோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதாயிலும் ஒரு நாமத்தை கொண்டு அவனை நீங்கள் போற்றினீர்கள், பாராட்டினீர்கள், வாழ்த்தினீர்கள் என்றால் அவன் உங்களுக்கு உரிய துணையாக இறுதி வரை வருவான். அதுக்கு தான் சொன்னார், வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும். உடலை இந்த உலகிலே நீத்து வான் நோக்கி உங்களது உயிரானது செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு உரிய மிகச்சிறந்த துணையாக அவன் வருவான். தேனொரு பால் திகழ் கொன்றை அணி சிவன், தேன் ததும்பக்கூடிய கொன்றை மாலையை அல்லது கொன்றை மலரை அணிந்தவனோ அப்படிப்பட்ட தன்மையில் உண்டானாகிய சிவன் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றான். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நான் அவன் பால் அன்பினை செலுத்த அந்த அன்பினுள் அவன் நின்றான். அதுதான் அடியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அன்பினால் கட்டப்படக்கூடிய நிலையில் இருப்பவன் இறைவன். இறைவனுடைய ஆற்றல் என்று பார்த்தால் யார் ஒருவராலும் அடக்க இயலாத யானை போன்ற ஆற்றல் இறைவனது. ஆனால் அந்த இறைவனை நாம் நம்முடைய அன்பினால் அடக்கி ஆள முடியும். அன்பினுக்கு கட்டுப்படக்கூடிய ஆற்றலுக்கு உரியவன் இறைவன். ஆகவே அவனை அன்பினால் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே, நான் என்னுடைய அன்பினை காட்டியதினால் அந்த அன்பிலே அவன் எனக்கு துணையாக நின்றான். எவ்வாறு அவன் எனக்கு துணையாக நின்றானோ அதுதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய மேற்கோள். நீங்களும் நான் செலுத்தியது போல் அன்பை செலுத்தினீர்கள் என்றால் எனக்கு துணையாய் வந்தவன் உங்களுக்கும் துணையாவான். தன்னையே ஒரு மேற்கோளாக எடுத்து முன்மொழிந்து விடுகிறார். அது ஏற்கனவே திருமூலரினுடைய வரலாறு படித்தா தெரிந்திருக்கும், சொல்லியிருக்கேன். ஆகவே உங்களினுடைய அன்பினால் நீங்கள் இறைவனை வழிபட்டீர்கள் என்றால் இறைவன் தான் கொண்ட அன்பினால் உங்களை தன்மயப்படுத்திக் கொள்வார். அதுதான் அவனுடைய மிக உன்னத வழக்கம். அதாவது பக்தியில 2 நெறிகளை சொல்லலாம். ஒன்று அன்வயப்படுத்தி கொள்ளுதல், மற்றொன்று தன்வயமாதல். அன்வயப்படுத்தி கொள்ளுதல் என்றால் அறிவுபூர்வமாக இறைவனை சிந்தித்து ஆய்ந்து அவனது தகுதி இன்னது என்று உணர்ந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் அன்வயப்படுத்துதல். தன்வயமாதல் என்றால் இறைவனோடு 2 கலக்க அறிவெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவன் பால் மாற்றமில்லாத அன்பு ஒன்றை மட்டுமே நாம் காட்டினால் போதும். அந்த அன்பினால் அவன் நம் வசப்படுவான்.
அன்பினுள் சிக்குதற்கு உண்டான அனைத்து தன்மையையும் அவன் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆற்றலை உங்கள் அறிவினால் சோதிக்க முன்வந்தீர்கள் என்றால் உங்கள் அறிவு செல்லக்கூடிய எல்லையை தாண்டியும் அவன் நிற்பான். அறிவினால் ஆகாதது அவனை அறிந்து கொள்ளுதல். ஆனால் அன்பினால் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். அன்பெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் அவனை நேசிக்கிறேன், போதும். அந்த நேசிப்பினால் நமக்கு அணுக்கமாய் வந்து நிற்பான் இறைவன். அதுதான் நமக்கு முக்கியம். இறைவன் நமக்கு பக்கத்துல வரணும். அறிவினால் ஆய்வு செய்தால் அவனை அணுகுதல் அவ்வளவு எளிது அல்ல. ஆனால் அன்பு என்பது பிரச்சனையே இல்லாதது. ஆகவே இறைவன் பால் அன்பை செலுத்த வேண்டும். அந்த அன்பு முழுமையானதாக இருந்தது என்றால் இறைவன் தன்மாட்டு உண்டான அன்பை நம்மீது செலுத்துவான். அவன் உடனே நம்மை தன்வயமாக்கிக் கொள்வான். நமக்கு நோக்கம் இறைவனை ஆராய்ச்சி மூலமா அடைந்தாலும் ஒன்றுதான், அன்பின் வழியாக அடைந்தாலும் ஒன்றுதான், வேறுபாடே கிடையாது. ஆனால் அன்பின் வழியாக அடைகின்ற பொழுது மகிழ்ச்சி என்ன தெரியுமா? முயற்சி ரொம்ப பெரியதாக செய்ய வேண்டும். நம்மை நாம் வருத்தி கொள்ள வேண்டாம். நம்மை நாம் பகுத்து ஆய்ந்து அதன் மூலமாக தெரிந்த உண்மைகளின் வழி நிற்க வேண்டாம். அன்பு என்கின்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். அதை முழுமையுமாக இறைவனுக்கு நாம் காட்டினோம் என்றால் இறைவன் மேலான கதியை நமக்கு கொடுத்து விடுகிறான். அன்புக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிக உன்னதமான ஆற்றல். அதனாலதான் நான் அன்பு செலுத்தி நான் ஞானத்தை பெற்றேன், அதுபோல் நீங்களும் இறைவன் பால் அன்பு செலுத்தி அவனது மேலான ஞானத்தை பெறுங்கள். அவ்வளவுதான். என்ன கேட்ட அறிவுபூர்வமாக இறைவனை அணுகுவதற்கு நிறைய பொறுமை வேண்டும், நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டி இருக்கும். தர்க்க ரீதியான முடிவுகளை எல்லாம் விவாதம் செய்துதான் எடுக்க வேண்டியிருக்கும். இது போன்றதாகிய முயற்சிகளினால் இறைவனை நாம் அறிய முடியுமானா முடியும். ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய அறிவு தெளிவாக பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இவ்வளவு கடினப்பட்டு ஆய்வு செய்து இறைவனை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அந்த இறைவனது மேலான கருணையை எண்ணி அவன் பால் அன்பு செலுத்தினால் அவனோடைய கலந்துடன். ரொம்ப எளிமையான வழி அது. உண்மையிலேயே யார் மாட்டும் அன்பு செலுத்துதலை போன்ற எளிமையான வழி எதுவுமே கிடையாது. உங்களை எல்லோரும் நேசிக்க வேண்டுமா? நீங்கள் உங்களினுடைய ஆற்றலையோ திறமையையோ அதிகாரத்தையோ வகிக்கின்ற பதவியின் பெருமையையோ எல்லாம் காட்ட வேண்டாம். உங்களை சார்ந்துள்ள மக்களை எல்லோர் மாட்டும் அன்பு செலுத்துங்கள் போதும். நீங்கள் உண்மையிலேயே எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிவிடுவீர்கள். உங்கள் மாட்டு உண்டான அறிவை இனம் கண்டு அதன் வழி உங்களை அணுகுதலை காட்டிலும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள், உங்கள் மாட்டு என்னால் அன்பு செலுத்த முடியும் என்றால் போதுமானது. ஆகவே அன்பு என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டதோர் ஆற்றல் உடையது. அந்த அன்பின் வழியதுதான் எல்லா உயிர்களும் இருக்கின்றனன்னு வள்ளுவரே எழுதுகிறார். அன்பின் வழியது உயிர்நிலைன்னு எழுதினார். அது புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களினுடைய உடம்பானது எலும்பு தோள்களினால் போர்த்தப்பட்ட வெறும் உடல் தான் பேசுகிறார். மாமிசங்களினாலும் எலும்பு நரம்புகளினாலும் ஆக்கப்பட்ட உடல், அவைகளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்றார் வள்ளுவர். நல்ல வள்ளுவரையும் திருமூலரையும் நிறைய இடங்கள்ல ஒப்பிட வேண்டியிருக்கும். அதனால இந்த இடத்துல அந்த அன்பு என்பது அடிப்படைன்னு சொல்லிட்டு, முன் படைத்து இன்பம் படைத்த முதல் இடை அன்படைத்து எம்பெருமானை அறிகிலார் வன்படைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் அன்படைத்தான் தன் அகலிடம் தானே. ரொம்ப அழகான இடம் என்ன அப்படின்னு கேட்டா, முன் படைத்து இன்பம் படைத்து முதல் இடை, அன்பை முன்னதாகவும் இன்பத்தை அதன் பின்னதாகவும் வைத்துள்ள முதல்வன் அவன். எப்படியா? முன் படைத்து,
அன்பை முதலாக படைத்து இன்பம் படைத்து அந்த அன்பினுக்கு பிறகுதான் இன்பம் என்கின்ற மகிழ்வு என்கின்ற ஒன்றை படைத்தான். முதலாக அன்பை படைத்தான். அந்த அன்பினால் விளையக்கூடிய இன்பத்தை இரண்டாவதாக படைத்தான். அப்படி படைத்த அன்படை தெம்பெருமானை அறிகிறார். அப்படிப்பட்ட அன்பினை முதலாக படைத்த என்னுடைய மேலான பெருமானை யார் ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அறிவினால் நம்மால் யார் சூழலையும், குறிப்பாக இறைவனது சூழலை அறிய முடியாது. நீங்க எந்ததான் அறிவின் மூலமாக ஆய்வு செய்தாலும் உங்கள் அறிவினுக்கு அப்பாற்பட்டு போய் நிற்பது. அதற்கு ஒரே ஒரு மேற்கோள் சொன்னால் போதும். இறைவனை பற்றின ஒரு தெளிவை, விளக்கத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை பற்றி பரவலாக பேசின மிகச்சிறந்த நூலாகிய பிரம்மசூத்திரம் என்கின்ற ஒரு நூல்ல இறையினது பெருமை, அவனது ஆளுமை, அவனது உயர்வு போன்றனெல்லாம் சிறப்பாக எடுத்து மொழியப்பட்டிருக்க, அந்த இறைவன் யார், அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அந்த தொடர்பு இந்த உலகத்தோடு எந்த விதத்திலே பொருந்தி இருக்கிறது என்கின்ற மூன்றை பார்ப்பதற்குத்தான் எல்லா காலத்திலும் ஞானிகள் போராடி இருக்கிறார்கள். அவ்வாறு போராடினவர் ஆதிசங்கரர் இந்த சூத்திரத்தின் மூலமாக கண்டறிந்த உண்மையை இரண்டல்லன்ட்டு போயிட்டார். அத்வைத்தம் அப்படின்னார், இரண்டல்ல. அவர் பின்னாடி வந்த ராமானுஜர் இல்லை இல்லை மேலானதுன்ட்டு போயிட்டார், விசிஷ்டாத்வைதம்ட்டு போனார். அவர்களுக்கு பின்னாடி வந்த மத்துவர் துவைத்தம்னர். யோசித்து பாருங்கள், பிரம்மசூத்திரத்தினுக்கு உண்டான விளக்கத்தை அறிவுபூர்வமாக ஆய்வு செய்த இந்த மிகச்சிறந்த மூன்று ஞானிகளும் ஆளுக்கு ஒரு புதிய முடிவை கொடுத்தார்கள். ஆகவே இறைவனை அறிவினால் அணுக முடியாது என்றல்ல, நாம் அறிவினால் அணுகுகின்ற பொழுது அவனை பற்றின ஒரு தெளிவு நம்மால் உணரப்படுகின்ற பொழுது, இதனை போன்றதோர் பல நிலைகளில் இறைவனை உணர்ந்தவர்களினுடைய அந்த கருத்து இயல்களோடு நாம் ஒன்று ஒத்துப்போவதற்கு வாய்ப்பும் இருக்கலாம், அல்லது மறுப்பதற்கு வாய்ப்பும் இருக்கலாம், தவிர்க்க முடியாதது. ஆனால் அன்பு என்கின்ற ஒன்று மட்டும் இருந்தால் அது எல்லா தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டது. எல்லா மொழி, இன, எல்லா சமயங்களினால் சொல்லப்பட்டுள்ள இறைவனை பற்றின ஒரு வரையறையை புரிந்து கொள்ள இந்த அன்பு ஒன்று மட்டுமே போதும். ஆகவே அன்பு என்கின்ற ஒன்று வரையறைகளை எல்லாம் கடந்து அன்பு அடைத்து எம்பெருமானை அறிகிறார். இந்த அன்பினது துணை கொண்டு நம்மால் வழிபடக்கூடிய இறைவனை நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால், அதுக்குதான் முன்பாட்டிலேயே சொன்னார், அன்பும் சிவமும் ஒன்றுன்னு பேசினார். இந்த இடத்துல அவ்வாறு நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை அறிகிறார். அன்படைத்து இந்த அகலிடம் வாழ்வில், இந்த பரந்துபட்ட இந்த உலக வாழ்க்கையில அன்பினை கொண்டுதான் எல்லாம் ஆக்கப்படுகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவேன். காலையில உறக்கம் விழித்ததிலிருந்து இறுதியில இரவுல உறங்க போகின்ற வரைக்கும் நம்மால் உணரக்கூடிய, நம்மால் நுகரக்கூடிய, நம்மால் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும், அந்த பொருள் நம்மாட்டு, நம்மை போன்றவர் மாட்டு சிலர் வைத்துள்ள அன்பினால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்தற்கு உண்டான பொருள்களை அவர்கள் படைத்து தருகிறார்கள். நாம் அவைகளை நுகர்ந்து வாழுகிறோம். நாமே தனித்து ஏதாகிலும் ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிடம் இருக்க முடியுமான்னு பாருங்க, எடுக்க முடியாது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சரி காலையில் எழுந்து பல் துலக்குகிறோம், அதற்கு உண்டான துலக்கக்கூடிய
கருவியும் அதற்கு உண்டான பர்பஸையும் வேண்டுமானால் நான் விட்டு விடுகிறேன், அது யாரோ ஒருவர் கண்டறிந்தது, ஆகவே எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி நான் வேப்பங்குச்சியை கொண்டு பல்லை துலக்கி கொள்ளுகிறேன்னா வேப்பமரம் நீயா உருவாக்கினாய்? இல்லையே. நீங்க அவ்வளவெல்லாம் சுத்தி பார்க்கவே வேண்டாம். நம்முள் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாகிலும் ஒன்றை நம்மால் இயக்க முடியுமா? நாமே முயன்று நம்மால் அதனை இயக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. நம்முடைய மூளையையோ நம்முடைய இதயத்தையோ அல்லது நுரையீரலையோ நம்முடைய கல்லீரலையோ மண்ணீரலையோ அல்லது சிறுநீரகங்களையோ நாம முடிவு செய்து இயக்க முடியுமா? எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. எல்லாம் நம்முடைய பிலாங்கிங்னு சொல்றோம் இல்லையா, நம்மை சார்ந்த பொருள்கள். அதை நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்க வைக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நாம் கருவிலே தோன்றிய காலத்து உடனாக தோன்றி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், அவைகளினுடைய அன்றாட பணிய நாம் எடுத்து சொல்லி இதன் வழி செயல்படுன்னு அந்த உடலுக்கு நம்மால் கட்டளையிட முடியுமான்னு பாருங்க, முடியாது. அவ்வளவு விதமான செயல்பாடுகளை இந்த உறுப்புகள் தாமாக செயல்பட்டு கொண்டே அவைகள் முழுமையாக அதனை செய்து முடிக்கின்றனன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் இவ்வாறு செயல்படுவதற்கு காரணம் அவைகள் எல்லாம் நம்மாட்டு கொண்ட அன்பினால்தான். நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நமக்கு எவ்வாறு உதவுகிறது என்றால் அவை நம்பால் கொண்டுள்ள அன்பினால்தான். அப்ப நம்முடைய தோன்றிய காலம் தொட்டு இந்த உலக வாழ்க்கையை நீத்து நாம் செல்லுகின்ற வரைக்கும் நம்மால் நுகரப்பட்டன, அறியப்பட்டன, கொள்ளப்பட்டன எல்லாமே பிறரது அன்பினால் தான் நமக்கு கிடைத்தது. மனிதகுலம் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக அதனை முன்னிறுத்தி அதனால் தோன்றிய அன்பினால் அவர்களால் கண்டறியப்பட்டவை எல்லாம் இந்த நாட்டிற்கு கொடுத்து அதன் மூலமாக அவைகளை நாம் நுகருகிறோம்னு சொன்னா ஏது ஒன்றும் நம்முடைய முயற்சியில் வல்ல. யாரோ ஒருவர் செய்தார்கள், அதை நாம் அனுபவிக்கிறோம். ஒப்புரவுன்றதுல சொன்ன விளக்கம் தான். ஆனா நாம வாழ்நாள்ல என்ன உறுதி எடுத்துக்கணும்? யாராலோ கண்டறியப்பட்டன எல்லாம் நம்முடைய மேம்பாடு, நம்முடைய தேவை, நம்முடைய நல்ல வாழ்வு முறைக்கு உரியனவாக இருக்கிறது. அதுபோல வாழுங்காலத்து நாம் என்ன உறுதி எடுக்கணும் தெரியுமா? எவ்வாறு பிற பொருள்கள் பிறரால் கண்டறியப்பட்டு என் வாழ்க்கை அமைதியாக இருப்பதற்கு பயன்படுகின்றதோ அதுபோல நான் வாழுங்காலத்துல பிறர் பயன்படக்கூடிய அளவினதாகிய செயல்களில் மட்டுமே தான் ஈடுபடுவேன். நான் செய்யக்கூடிய செயல் யாவும் பிற மக்களுக்கும் விலங்கு பறவை போன்ற ஏதாகிலும் ஒன்றினுக்கு அது உதவக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி உறுதி எடுப்பதன் காரணமே உலக வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அன்பு தான். வள்ளுவர் சொல்றார், அறிவு பெரியதுதான், அறிவு அற்றம் காக்கும் கருவி தான், எல்லாம் சரி. ஆனால் அறிவினால் செய்ய முடியாதது ஒன்று இருக்கிறதுன்னு. அறிவினால் ஆகுவது உண்டோ? கேள்வி, வள்ளுவர் கேள்வி. பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்ற அக்கடை. மாற்றான் படக்கூடிய துன்பத்தை தனது துன்பம் என்று எவன் ஒருவன் கருதாமல் இருக்கிறானோ அவன் மனிதனாகவே இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். ஆகவே இந்த அன்பு என்கின்ற ஒன்றுதான் உலக உயிர்கள் மாட்டு உங்களினது நேசத்தை வளரச் செய்யும். அவ்வாறு வளருவதினால் இறைவன் நீங்கள் உலக உயிர்கள் மாட்டு கொண்டுள்ள அன்பினை அவன் புரிந்து கொள்ளுகிறான். அதனால் அவனது அன்பை உங்களுக்கு மிக பெரிய அளவிலே நல்குகிறான். அதுதான் எம்பெருமானை அறிகிறார் அன்படைத்து இந்த அகலிடம் வாழ்வில் அன்பினால் நிறைக்க பெற்ற பரந்து பட்ட இந்த உலக வாழ்க்கில் அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே. அந்த அன்பினை கொண்டு அதன் மூலமாக விளங்கி நிற்பவன் தான் இந்த
துன்பமயமான உலகிலே வாழக்கூடிய நம்மை காப்பதற்கு உரியவனாக இருக்கிறான். பரந்துபட்ட இந்த உலகத்துல அந்த இறைவன் அன்பினை கொண்டுதான் நம்மை ஆளுகிறான். அதை உணர்ந்துட்டோம்னா போதும். இறைவனை கண்டு எப்பொழுது அச்சம் கொள்ளுதல் என்பது நமக்கு வழி வழியாக கற்பிக்கப்பட்டு விட்ட ஒரு போலியான விளக்கம். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு காத்திருப்பதில்லை. அவன் கொண்டுள்ள அன்பினால் நம்மை ஆளுதற்குத்தான் அவன் காத்திருக்கிறான். நாம தான் புரிந்து கொள்ளாமல் அவனை விட்டு விலகி நிற்கிறோமே ஒழிய இறைவன் அன்பின் வயமாகத்தான் இருக்கிறான். அந்த அன்பு என்கின்ற ஒன்றுதான் அவனையும் நம்மையும் இணைக்கக்கூடிய பாலமாய் இருக்கிறது. அந்த அன்பு இறைவன் நம் மீது காட்டவில்லை என்றால் நாம் இந்த உலகிலே பிறந்த அன்றே இறந்து போவோம். அப்படிப்பட்ட அன்பு இறைவன் எப்படியா? கருத்துரு செம்பொன்சை காய் கதிர் சோதி இருத்தியும் வைத்து இறைவ என்று ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை ஆர் அருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோனே. ரொம்ப அழகான இடம். கருத்து உரு செம்பொன், இதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் இது. கருத்து ஒரு செம்பொன்னா, கருத்துனா இந்த ஞானம்னு பொருளிங்க. இந்த கருத்து என்றால் நம்முடைய கருத்தில் நம்முடைய ஞானத்தில் ஒளிரக்கூடிய செம்பொன் ஒளி வடிவனாயிருப்பான் சிவபெருமான். ஆகவே சிவபெருமான் ஏன் ஒளிரக்கூடிய வடிவில் இருக்கான்னா, ஞானம் என்பது டைனமிக்கா இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை விஷயம். ஞானம் என்பது செயல்படுவதற்கு உண்டான திறனோடு காத்திருக்க வேண்டும். ஆகவே செயல்படும் திறனோடு அது காத்திருப்பதினால் அது சிவந்து காணப்படுகிறது. சிவப்பு என்பது ஒரு பொருளினது ரஜோகுணத்தை சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு பொருளினது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு அதனது ஆற்றலை காட்டக்கூடிய திறன் உடைய ஒரு பொருள், அதுதான் கருத்துரு செம்பொன். அந்த ஆற்றல் தொடர்ந்து தோன்றிய வண்ணம் இருக்கிறதுனால அந்த ஆற்றலை கொண்டுள்ள இறைவன் ஒளிரக்கூடிய சிவந்த பொன்னை போல் காட்சியளிக்கிறான். அதனாலதான் அடியவர்கள் எல்லாம் பாடினார்கள், அவன் சிவந்த மேனியன். பொன்னார் மேனியன் புலி தோலை அறக்கசைத்து அடியவர் பாடின பாட்டு. அவனுடைய மேனி சிவந்த மேனி என்று இலக்கியங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றன. ஆகவே கருத்துரு செம்பொன் ஞானத்தை உடையவனாக இருத்தலினால் அவனது அறிவு மிகச்சிறந்த பொன்னை போல் ஒளிர்கின்றது. அப்படிப்பட்ட அறிவை உடையவன் காய் கதிர் ஜோதி. அவன் எப்படிப்பட்டவன்? காய்தற்கு உண்டான ஒளி மிகுந்த ஜோதி வடிவானவன். அவனே ஒளியினது முழுமை. ஆகவே காய் கதிர் ஜோதி, காய்தற்கும் ஒளி சிந்துதற்கும் உரியதாகிய கிரணங்கள் பலவற்றை, பீம்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த கிரணங்கள் பலவற்றை பெற்ற ஜோதி வடிவானவன், ஒளி வடிவம். அப்படிப்பட்டவனை இருத்தியும் வைத்தும் இறைவ என்று ஏத்தியும். ரொம்ப அழகான இடம். இருத்தியும்னா உள்ளத்தில் இருத்தியும், வைத்தும் என்றால் புறத்தில் வைத்தும், இறைவ என்று ஏத்தி இறைவா என்று துதித்தால் போதும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனுக்கு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். மாணிக்க வாசகர் சொன்னது போல, உலகெல்லாம் உன்னை இறைவன் என்கின்றது, தென்னாட்டிலே நான் உன்னை சிவன் என்று சொல்லுகிறேன். ஆகவே அவனுக்கு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். இறைவன் என்று பொதுப்பட சொன்னாலேயே போதும். எப்படியா? அவன் இருத்தியும் வைத்தும் இறைவ என்று ஏத்தியும்.
அவனது இருப்பை அறிவின் மூலமாக உள்ளத்தில் காணணும். அவனை வைத்து வழிபாடு செய்தற்கு உண்டான நெறிமுறைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அவனை காணலாம். நீங்கள் ஏதாயிலும் ஒரு விதத்திலே அகவழிபாட்டினாலோ புற வழிபாட்டினாலோ அவனது இருப்பை தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள், அவ்வளவுதான். ஆகவே இறைவா என்று ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை ஆரருள் வேண்டில், அவனுடைய அன்பினை நாம் பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனை நாம் வழிபட்டால், அருத்தியுள் ஈசனை அன்பினால் அவனை அவனது அரிய அருளை தருமாறு வேண்டுது. மாணிக்கவாசகர் சொன்ன இடம் தான் ரொம்ப அழகு. நின்னருள் உன்னருளாலே உந்தாள் போற்றின்னு. இறைவனிடம் அருள் வேணும்னா அவனை வணங்குவதற்கு அவன் அருள் இருக்கணும், பின் அவனை போற்றுவதற்கு அவன் அருள் இருக்கணும். அதற்கு பிறகு அவனிடம் சென்று அவனினுடைய ஆற்றலை அவனுடைய இருப்பை தெரிந்து கொள்ளுவதற்கு உண்டான வரத்தை பெறுவதற்கும் நாம இடைவிடாத முயற்சியை செய்யணும். அருத்தியுள் ஈசனை ஆரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர்கோனே. அவன் அவ்வாறு நீங்கள் வழிபாடு செய்ய முன்வந்தால் உங்களுக்கு விருப்பமானதை அந்த இறைவன் கொடுக்க முன் வருவான், தானாக வருவான். எப்படியா? விருத்தி கொடுத்திடும், நீங்கள் விரும்பியதை எல்லாம் கொடுக்கும். வைணவர்கள் ஒருத்தர் எழுதினார் அல்லவா, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா எனும் நாமம். எப்படியா? குலம் தரும் செல்வம் தந்திடும், நல்ல விதமான இனம் தரும், நமக்கு நல்லன எல்லாம் தரும். அப்படி தருதற்கு உண்டான சொல் அந்த நலம் தரும் சொல், நல்லன எல்லாம் தரும். அவ்வாறு தரக்கூடிய அந்த நலம் தரும் சொல் எது என்றால் நாராயணா எனும் சொல். அதே போல இந்த சிவனை நீங்கள் உள்ளிருத்தி அவனை வணங்கி அவனது ஞானத்தை பெறவும் அவனது அன்பினை பெறவும் முயன்றால் ஆரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும். நீங்க விரும்பியதை விரும்பியவாறே விரும்பிய அளவில் கொடுப்பான். ஆகவே அவன் யாரு? விண்ணவர் கோனி, வானவர்களினது தலைவனாக இருக்கக்கூடியவன். நீ மண்ணுலகிலே நின்று அவன் மாட்டு அன்பை செலுத்து போதும். உரிய காலத்தில் அவனாக முன்வந்து உனக்கு மேலானதோர் கதியை கொடுப்பான், மேலானதோர் வாழ்வை கொடுப்பான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடு எதுன்னா, நாம் வழிபாடெல்லாம் செய்கிறோம், அதில் எந்த குறையும் வைப்பதில்லை. ஆனால் நாம் எந்த ஒரு இறைவனையும் முழுமையுமாக எண்ணி வழிபாடு செய்வதில்லை. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவது உண்டு. ஒரு ஊர்ல ஆண்டுதோறும் வந்து ஒருவர் மகாபாரத கதையை ஒரு 10 நாள் உபன்யாசமாக சொல்லுவார். 7ஆம் நாள் கதையில அவர் சொன்னார், நாளை அர்ஜுனனுடைய தீர்த்த யாத்திரைக்கு அவன் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு துவாரகையை அடைய போகிறான். அந்த துவாரகையில இவன் சுபத்திரையை பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்ள போகிறான். இந்த சுபத்திரையினுடைய திருமணத்தை நான் விரிவாக சொல்லுகின்றேன் நாளை. சுபத்திரையினது திருமணத்தை சொன்னால் கோடையிலும் மழை வரும் என்பது நம்பிக்கை. ஆகவே நாளை வருவோர் எல்லாம் ஒரு குடை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு அன்றைய சொற்பொழிவை முடித்தார். மறுநாள் மாலை நேரத்தில் இவர் சொற்பொழிவு ஆற்ற மீண்டும் வந்துள்ளார். எல்லா மக்களும் குழுமி இருந்தார்கள். ஆனால் யார் கையிலும் கொடை இல்லை. ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கையில கொடை வைத்திருந்தான். நீ எதற்கு கொடை வைத்திருக்கிறாய்? நேற்று நீங்கள் தானே சொன்னீர்கள் இன்று சுபத்திரையின் கல்யாணத்தை நான் உபன்யாசம் செய்கின்ற பொழுது மழை வரும் என்று, ஆகவே கொடை கொண்டு வந்தேன். இதுக்கு பேரு நம்பிக்கை. மனித வாழ்க்கையில சிலத நம்பிக்கைக்கு உட்படுத்தி தான் பார்க்க முடியும்.
எல்லாமே வெளிப்படையாக கிடைக்காது. வெளிப்படையாக நம்மால் எல்லாவற்றையும் அறிய முடியாது, உணர முடியாது. சிலது நம்பிக்கை. இவ்வாறு இறையருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கைதான் நம்மை எல்லா காலத்திலும் வாழுதற்கு உண்டான ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறது. இரவு உறங்க போறோம், நாளை காலையில இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் நாளை முடித்து விட வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு தூங்குகிறோம். நாளை எழுந்திருப்போம் என்பது என்ன நிச்சயம்? எழுந்தால் நாம் முதல் நாள் இரவு போட்ட திட்டத்தின்படி இந்த செயல்களை எல்லாம் செய்து விடலாம். எழுவது நம்மிடம் இல்லையே. நாம் மறுநாள் காலை உறங்கிய நிலையிலிருந்து எழப்போகிறோமோ அல்லது ஆழ்துயிலை தொடர்ந்து மேற்கொண்டு அந்த தூக்கத்திற்கு மரணம் என்று பெயரிட்டு உலக வாழ்க்கை நீக்க போகிறோமோ உறுதியா சொல்ல முடியல. யாராலும் உறுதியா சொல்ல முடியல. ஆகவேதான் அந்த ஆரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர்கோன் அந்த தேவர்களது தலைவனாகிய இறைவனை நீங்கள் அன்பினை கொண்டு அணுக வேண்டும் என்ற முயற்சியில தொடர்ந்து ஈடுபடணும். அதுதான் அவனை உங்கள் பால் ஈர்க்க உதவும் மிக பெரியதோர் ஆற்றல். ஆகவே அந்த ஆற்றலை நீங்கள் முழுமையுமாக காட்டினீர்கள் என்றால் அந்த இறைவன் உங்களுக்கு விரும்பியதை கொடுத்து உதவுவான். அடுத்து, நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடகிலாரே. ரொம்ப அழகான விளக்கம். நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன், எவ்வுயிர்க்கும் உறக்கத்தையும் விழிப்பையும் நாள்தோறும் தந்து உகக்கக்கூடிய ஒருவன் உண்டு என்றால் அவன் இறைவன். துஞ்சுதல் அப்படின்னா தூங்குதல்னு பொருள். பிறப்புனாக்க விழித்து கொள்ளுதல்னு பேர். இதை நீங்க உறக்கமும் விழிப்புமாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, மரணம் மீண்டும் ஜனனம் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, இதனை செய்பவன் யாருன்னாக்க இறைவன் தான். ஏனென்றால் வள்ளுவரே சொல்லிட்டார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு என்றார். ஒவ்வொரு நாளும் நாம உறங்குகின்ற பொழுது நாம மரணத்தினுக்கு ஒத்திகை பார்க்கிறோம். மறுநாள் காலையில் எழுகின்ற பொழுது ஜனனத்தினுக்கு ஒத்திகை பார்க்கிறோம். இது நமக்குடைய அன்றாட நிகழ்வு. ஏனென்றால் மரணம் என்பது இந்த உலகத்துல எந்நாளும் எல்லோருக்கும் உரிய ஒன்று. அதே போல ஜனனமும் பிறப்பும், இந்த இரண்டினையும் ஒரு தன்மைத்தாக செய்பவன் யாருன்னா இறைவன் தான். அவன் படைக்கின்ற பொழுது ஆர்வமும் காட்டுவதில்லை, தன்னுள் உயிர்களை ஒடுக்குகின்ற பொழுது அனுதாபத்தை காட்டுவதும் இல்லை. அவனுக்கு தெரியும் இது தன்னுடைய கடமை. இறைவனே ஆனாலும் அவனுக்கு உரிய கடமைகள் உண்டு. அவனால் படைக்கப்பட்ட உயிர்களை முறையாக பாதுகாத்து அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தையின் இன்றியமையாமையை இவனால் சொல்லப்படாமல் சொல்லி அவர்கள் அதனை உணர்ந்து அந்த குழந்தையை பராமரிக்கிறார்கள் அல்லவா, அது இறையருள் தான். அது படைத்தவனால் கொடுக்கப்பட்டார். உரிய காலத்தில் அதற்கு உண்டான கல்வியை கொடுத்து அதனது அறிவை திறம்பட வளர்க்க செய்கிறானே, அதுவும் கடவுள் தான். அவ்வாறு திறம்பட பெற்ற அறிவை கொண்டு பலகாலம் இந்த சமூகத்தில் வாழ்ந்து சமூகத்தில் தெரிந்து தொண்டுகள் பலவற்றை செய்து பின்பு
நமக்கு மரணம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது நம்முள் இதுகாரும் இயங்க விட்ட அந்த காற்றை எடுத்து நம்மை செயலற்றவனாக ஒரு இறப்பினுக்கு உரியவனாக இந்த உடலை ஆக்குபவனும் இறைவன் தான். ஆகவே அவங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அதுதான். ஆகவே செய்தவன் வைத்த பரிசறிந்தேயும் மனிதர்கள் எப்படியா அந்த உறக்கம் விழிப்பு என்ற குறிப்பை அறியாமல் இருந்தால் ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. வைத்த பரிசு அறிந்தேயும் இதை இறைவன்தான் செய்கிறான். பிறப்பையும் இறப்பையும் உறக்கத்தையும் விழிப்பினையும் அவன் தருகிறது. அதுதான் அவனது செயல். ஆங்கிலத்தில் வேடிக்கையாக சொல்லுவார்கள், மரணம் என்பது என்னன்னாக்க ஒரு நீண்ட தூக்கம். தூக்கம் என்றால் என்னன்னு கேட்டா ஒரு குறுகிய மரணம்னுவோம். காரணம் என்னவென்றால் இந்த இரண்டும் நம்முடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு இருப்பது. இந்த இரண்டனையும் நமக்கு நல்கியவன் யாருன்னா இறைவன். அதுக்கு தான் சொல்றார், வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று. அவர்களுக்குள்ள அந்த இச்சையை, ஆசையை அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் மீது? இறைவன் மீது. எங்கள் பிரான் என்று. இச்சைனா டிசையர்னு அர்த்தம். இந்த இடத்துல விருப்பம். நமக்கு உண்டான பிறப்பையும் இறப்பையும் தருதற்கு உண்டான இறைவனை இந்த மாந்தர்களெல்லாம் இச்சை உள்ளே வைப்பர். தங்களினுடைய ஆசைக்குள்ள அவனை வைத்து எந்தையே என்றும் பிரான் என்றும் அவனை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். ஆனால் அவன்தான் இறப்பினுக்கும் பிறப்பினுக்கும் காரணம் என்று தெரிந்தால் அந்த காரணத்தினால் நச்சிய அண்ணலை நாடகிலாரே, அவனே எல்லாவற்றினுக்கு காரணம் என்கின்ற உண்மையை தெரிந்து அவனை நாம யாரும் போய் நாடாமலேயே இருக்கிறோம். எல்லாவற்றினுக்கும் அவன்தான் தலைவன், எல்லாவற்றினுக்கும் அதிபதி அவன்தான். அவனை அடைதற்கும் அவனை அறிதற்கும் நாம் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து எடுக்க வேண்டும். நாம முயற்சியையே முழுமையுமாக செய்யாமல் இறைவனை காண வேண்டும், அவனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்னா முடியாது. அவனை நாம் முயன்றுதான் காண முடியும். அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய முயற்சியினால இறுதியில் ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். அதை இங்க முன்னாடியே சொல்லிட்டார். நாம் உறங்குவது போலும் விழிப்பது போலும் நமக்கு மரணமும் ஜனனமும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளை எல்லாம் நமக்கு தந்த வண்ணம் இருப்பவன் இறைவன் சொல்லிட்டு, அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உளான் முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிராணனவன் அன்பினால் ஆகி அமரும் அரும் பொருள் அன்பினுள்ளார்க்கே அனை துணை ஆமே. ரொம்ப அழகான விளக்கம். அன்பினுள் உள்ளான், அன்பு மயமாக, அன்பே சிவமாக, அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் உளான் புறத்தான் உடலாய் உளான். புறத்தே நமக்கு உடலாகவும் அவன்தான் இருக்கிறான், உடலின் உள்ளே சூட்சுமமான உயிராகவும் அவன்தான் இருக்கிறான். இதுதான் விந்தை. கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவன், எல்லாவற்றினுக்கும் மேலானவன், எல்லோரை காட்டிலும் ஆச்சரியப்படுவதற்கு உரியவன். எதனால் என்று கேட்டால் மரணத்தை தருபவனும் அவன்தான், வாழுங்காலத்து வாழ்க்கையை தருபவனும் அவன்தான். வாழுங்காலத்தில் இந்த உயிருக்கு வேறு எந்த விதத்திலும் ஊறு வந்து விடக்கூடாது என்பதற்காக மரணத்தினுக்கு இணையான அந்த துன்பத்தை கூட தாங்குதற்கு உரிய அளவிலே அவனே முன்னாக வந்து நிற்கிறான். முன்பின் உளான் முனிவர்க்கும் பிராணனவன்.
மானுடர்களுக்கு மட்டும் அவன் முதன்மையானவன் கிடையாது, முனிவர்களுக்கு. அதனாலதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு வரி வரும், யோகிகளினுடைய ஹிருதய கமலத்தினுள் என்றென்றும் இருப்பவன். மண்ணுலகில வாழ்ந்த நிலையிலேயே இறைவன் யார், அவனது பணி என்ன என்பதை, அவன் இப்படிப்பட்டவன் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். எப்படி? அந்த இறைவனை அறிந்து கொள்ளுவதற்கு உரியதாகிய பயிற்சியும் முயற்சியையும் முறையாக பெற்றதன் பின் அதை செய்ய வேண்டும். அதனாலதான் முன்பின் உளான் முனிவர்க்கும் பிராணன், முனிவர்களாகிய தவசிகளுக்கும் அவன்தான் மூல உயிராயிருக்கிறான். அன்பினால் ஆகிய அமரும் அரும் பொருள், அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய தாயினை போன்றவளாகிய அந்த உமையோ பார்வதியோ அவள் அரும் பொருள், அன்பினுள்ளார்க்கே அணை துணையாமே. இந்த இறைவனும் அந்த இறைவனது கூறிலே ஒரு பகுதியை பெற்று அருளோடு இருக்கக்கூடியவளாகிய உமையும் இவர்களினது மேலான தொண்டினை, மேலான அந்த ஆற்றலினை நாம் புரிந்து கொள்ள அன்பின் உள்ளாருக்கே அணை துணையாமே. அன்பு யார் மாட்டு முழுமையுமாக கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவன் மாட்டு கொண்ட அன்பு முழுமையானது என்றால் இறைவன் அவனாக மனமும் வந்து நம்மிடம் வருவான். ஆகவே நாம என்ன வழிபாடு செய்தாலும் அகத்திலே அன்பு பொருந்தின நிலையில வழிபாட்டை மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் இறைவனை அறிய முடியும். சொல்லிட்டு அடுத்த அதிகாரம் இன்னும் கொஞ்சம் சுவையானது. எந்த விதத்திலன்னா, போன அதிகாரங்கள் எல்லாம் அன்பு செய், அதுதான் இறைவனுக்கு உகந்தது. உன்னுடைய புற செயல்பாடுகளை நிர்ணயிப்பது அன்பு. அந்த அன்பை சூட்சமமாக உள்ள இறைவன் ஸ்தூலமாக உள்ள இறைநிலையிலிருந்து நமக்கு போதிக்கிறான், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு என்பது மிக அடிப்படையானதோர் உணர்வு. ஆகவே அதை முதல்ல உடன்பாட்டில் சொன்னார் அன்புடைமைன்னு, ரெண்டாவது பாட்டில் அன்பு இல்லாதவர் நிலைன்னு சொன்னார், மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, நீங்கள் அன்பு பொருந்தியவராக இருந்தால் சிவம் என்கின்ற ஒன்று அதனை நன்கு அறிந்து உங்களுக்கு உரிய தனித்த தகுதியை கொடுப்பான். அதுதான் அடுத்த தலைப்பு, அன்பு செய்வாரை அறிவன் சிவன். இறைவனாகிய சிவன் நாம் அவன் பால் கொண்டுள்ள அன்பு, நம்மால் காட்டப்படக்கூடிய பிற உயிர்கள் மாட்டு காட்டப்படக்கூடிய அன்பு, இவைகளை நன்கு அறிந்திருப்பவன் சிவன். நீங்க இந்திய நாடு எவ்வளவு பெருசுன்னு தெரியும். நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் இந்த நாட்டில் எந்த மூலையில என்ன நடந்தாலும், அது நல்ல விதமாக நடந்தாலும் அல்லது மிக இழிவான முறையில் ஏதாகில் நடந்தாலும் அவரால் அவர் இருந்த இடத்துல இருந்து உடனுக்குடனாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்க தொலைக்காட்சின்னு சொல்லுங்க, இல்ல அந்த பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை டெலிபிரிண்டர் மூலமா இங்கு அவருக்கு உடனே சொல்லப்படுகிறது இருக்கலாம். இல்ல இந்த செயல்பாட்டினை மேலும் வளர்ப்பதற்கு கொஞ்சம் நிறைய படை வேண்டி இருக்கும், ஆகவே இந்திய இராணுவத்தினுடைய உதவியை கேட்கலாம். இப்ப நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம எல்லாமே நம்மால் விரும்பப்பட்டன எல்லாமே நாம சென்று இறைவனிடம் பெற்று மகிழ்கிறோம். இல்லை, நம்மால எதையும் செய்ய முடியாது தனித்து. ஞாபகம் வச்சுக்கணும், நம்மால் ஏதொன்றையும் தனித்து செய்ய முடியாது. அப்ப நாம எல்லா காலத்திலும் இறைவனிடம் போயிட்டு அங்க ஒரு சப்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றதுக்கு பதிலா வாழும் காலத்திலேயே நாம் அன்போடு நம் அயலாரை,
மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதுவே நமக்கு நல்லதோர் பயனை தரக்கூடிய வழியாக இருக்கும். அதுதான் அன்பினுக்கு அடிப்படையினர். எப்படி? அன்பு செய்வாரை சிவன் அறிவான். நாம யார் மாட்டு அன்பு செலுத்துகிறோம் என்பதை இறைவன் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அவனது அருள் வெளிப்படும். முதல் பாட்டு பாருங்க. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்தன்பு செய்து அருள் கூற வல்லாருக்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் மருளதுவாமே. எப்படியா? இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். அதாவது நாம் வாழும் காலத்து நம் சமகால மனிதர்களை போற்றாது, அவர்களை பெருமை கொண்டு பாராட்டாது, மாறாக அவர்களை இழிவாக பேசுவதும் அவர்களை இழிவாக நடத்துவதும், நாம அவ்வாறு செயல்பட்டோம் என்றால் நமக்கு எந்த காலத்திலும் சிவன் அருள் கிடைக்காது. எந்த காலத்திலும் கிடைக்காது. அதற்கு மாறாக இகழாது போற்றி ஒழுகுதலையும் சிவபெருமான் நன்கு அறிவான் ஆதலின் முதற்படியாகிய அன்பை முதலில் பெற்று பின்பு அதன் முடிநிலையாக அருளை மிகச் செய்ய வல்லார்க்கு. அன்பை காட்டி அருளை பெற. கடவுள் ஒரு வேடிக்கையான வியாபாரி. நீங்கள் உங்களினுடைய அன்பை எவ்வளவாக இருந்தாலும் காட்டுங்கள். அதனால் மனமகிழ்ந்த இறைவன் தன்னிடம் இருக்கக்கூடிய பெரும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் அடிப்படை. கடவுளை நாம் நேசித்தல் என்பது, கடவுள் நீ நேசிப்போதும், உங்கள் நேசிப்பின் கண் உண்டானதாகிய உண்மை தன்மை இணைத்து என்று அறிந்து அதற்கு என்ன செய்கிறான்? நீங்கள் மானுடர்களை போற்றாமல் இகழ்ந்து நடத்தலையும் இகழாது போற்றி ஒழுகுதலையும் சிவபெருமான் நன்கு அறிவான். ஞாபகம் வச்சுக்கணும். சைவ சித்தாந்தத்துக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா இதெல்லாம் தெளிவா சொல்லி இருப்பார்கள். நம்மால் பேசப்படக்கூடிய பேச்சு, நம்மால் சொல்லப்படக்கூடிய சொற்கள், இவைகளை எல்லாம் இறைவன் அறிவான். ஏனென்றால் இந்த உலகை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக இயக்கத்திற்கு காரணமாகிய ஐம்பெரும் பூதங்கள், அந்த பூதங்களுக்கு மேலான பூதமாகிய வான்வெளி, அங்கு குடியிருக்கக்கூடிய இறைவன், அவனை நீங்கள் சென்று வழிபடுவதற்கு இந்த பிறவியில நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவனை அடைதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது அதனை அவன் அறிவான். அவனுக்கு தெரியும் நீ என்னவாக இருந்து கொண்டு என்னை அடைய முற்படுகிறாய் என்று. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன். நாதன் என்றால் சூக்ஷமமான ஒலி வடிவில் இருப்பவன். அந்த ஒலி வடிவில் சூக்ஷமமாய் இருக்கக்கூடியவனே நமக்கு அவன் மகிழ்ந்து அவனது மேலான அருளை நமக்கு தருவான். அதனால அந்த இறை அருளை நாம் பெற வேண்டும்னா பிறர் மாட்டு அன்பு செலுத்தி அவர்களுக்கு நாம எந்த அளவு உரு துணையாய் இருக்கிறோமோ அதை நன்கு உணர்ந்து அதன் அடிப்படையில் இறைவன் தனது அன்பினை நமக்கு காட்டுவான். அதன் மூலமாக அருளை வெளிப்படுத்துவான். அப்படிப்பட்ட உத்தமன் அவன். கொழுந்த அன்பு செய்த அருள் கூற வல்லாருக்கே. இறைவனினுடைய அன்புதான் இறுதி என்பதை உணர்ந்து அதனை பெற வேண்டும் என்பதற்காக யார் ஒருவன் முயன்று அந்த அன்பினை காட்டி அருளினை செய்கின்றானோ, செய்து அருள் கூற வல்லாருக்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் மருளது வாமே. அப்படிப்பட்ட அன்பினை யார் காட்டுகிறாளோ அந்த காட்டக்கூடிய நபர் மீது அன்பை உவந்து அதன் மேல் கொண்டுள்ள
பித்தாக அவன் இருப்பது போல் செயல்படுவான். இறைவனுக்கே பித்தன்னு தான் பேர். ஆகவே நாம் எந்த அளவு அன்பை கொண்டிருக்கிறோமோ அந்த அன்பினுக்கு ஏற்றாற்போல் நமக்கு உண்டானதோர் ஆளுமையை வழங்குவதிலே வல்லவன். அதான் இறைவனுடைய பெருமையார். அவன்கிட்ட மற்றைய பொருளெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்து அதன் மூலமாக அவன் அருளை பெற முயலுதல் என்பது முடியாது, நன்றாக இருக்காது, அருவருக்கத்தகுந்தது. அதற்கு பதிலாக அவனிடம் உண்டானதாகிய ஞானத்தை பெற நாம் முயன்று புலனடக்கி தவம் செய்து அவனால் சொல்லப்பட்ட செயல்களை மட்டுமே செய்து வாழ்நாளை நாம் மெல்ல கழிக்கின்றோம்னா ஒரு நாள் அவனுடைய அருள், மேலான அருள் நம்மை வந்து சூழும். இதுக்கு நிச்சயமா உத்தரவாதம் தர முடியும். இதற்கு நீங்க குழப்பமே வச்சுக்க வேண்டாம். எவ்வளவு தூரம் இறைவன் மாட்டு நீங்கள் அன்பை செலுத்துகிறீர்களோ அந்த அன்பு உங்களுக்கு மீட்டும் மீட்டும் நன்மையை தரும். ஆனால் அந்த அன்பு உண்மையான அன்பாய் இருக்கின்ற அளவிலே இறைவனது மேலான அருள் உங்களை வந்து அடையும். இதனை அன்பு செய்வாரை சிவன் அறிந்து அந்த அறிந்ததன் பயனாக தன்னுடைய அருளை அன்பு செய்தாருக்கு கொடுத்து அவரை மேம்படுத்துகிறான். ஆகவே அன்பு செய்தவர்களை இறைவன் அறிவான். ஆகவே நம்மால் எல்லாம் போலியாக இறைவன் மாட்டோ பிறர் மாட்டோ அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி எல்லாம் தெரிய வேண்டாம். நம்மால் காட்டப்படக்கூடிய அன்பு உண்மையானதா, எந்த எதிர்பார்த்தும் அற்றதா என்பதை அறியக்கூடியவன் சிவன் ஒருவனே. ஆகவே அவ்வாறு எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களால் காட்டப்படக்கூடிய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவன் தனது மேலான அருளை உங்களுக்கு தருவான். சரியா? இதோட நிற்க.